பெல்காமை அடுத்த வடகாமில் தாக்கூர் என்பவர் நீதித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு கன்னட சாதுவை கண்டார். அப்பா என்று பெயர் கொண்ட அந்த சாதுவை தாக்கூர் வணங்கினார். அவ்வமயம் அச்சாது விசார் சாகர் என்னும் நூலிலிருந்து வேதாந்த கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து சாதுவிடம் தாக்கூர் விடைபெற்று செல்ல வந்தபோது அந்த சாது விசார் சாகர் என்னும் அந்த நூலை பாராயணம் செய்ய சொல்லி அதனால் நன்மை ஏற்படும் என்றும் அறிவுரை கூறினார். அத்துடன் தாக்கூரின் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்றும் சொன்னார். மேலும் வடக்கே பணி நிமித்தம் தாக்கூர் செல்லும்போது அவரது நற்பேறு காரணமாக ஒரு பெரிய சாதுவை காண்பார் என்றும் அந்த சாது மனதிற்கு அமைதியும் களிப்பும் கொடுக்கக்கூடிய எதிர்கால வழியை தாக்கூருக்கும் காட்டுவார் என்றும் கூறினார். பின்னர் தாக்கூர் ஜுன்னார் என்ற ஊருக்கு மாற்றலாகி சென்றார். ஒரு காட்டின் வழியாக எருமை மீதேறியே அவ்வூர் செல்ல வேண்டும். வேறு வசதி ஏதும் இல்லை. அந்த பயணத்தின் போது அவருக்கு உடலில் வலி ஏற்பட்டது. பின்னர் அவரை கல்யாண் என்ற ஊருக்கு உயர் பதவியில் மாற்றம் செய்தனர். அங்கே அவர் நானா சாஹிப்பின் நண்பரானார். நானா சாஹிப் சாந்தோர்கர் என்னும் முழு பெயர் கொண்ட அந்த நண்பரிடமிருந்து பாபாவின் அதிசய லீலைகளை பற்றி கேட்டறிந்தார். மறுநாள் ஷீரடி போவதாக கூறி தாக்கூரையும் தன்னுடன் வருமாறு நானா சாஹிப் வேண்ட அலுவலக பணியின் காரணமாக தன்னால் வர இயலவில்லை என தாக்கூர் மறுத்துவிட்டார். அவர் அன்று நானே சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கில் ஈடுபட வேண்டியிருந்தது. ஆனால் அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த நாள் தாக்கூர் ஷீரடி செல்ல நானா சாஹிப் முதல் நாளே ஷீரடி விட்டு கிளம்பிவிட்டார் என்ற செய்தி கிடைத்தது. எனினும் நானா சாஹிப்பின் நண்பர்கள் அவரை பாபாவிடம் அழைத்துச் சென்றனர். தாக்கூர் பயபக்தியுடன் பாபாவின் கால்களில் வணங்கி மகிழ்ச்சியுற்றார். ஆனந்த கண்ணீர் பெருக மயிர் கூச்செறிய தாக்கூர் அப்படியே நின்றுவிட்டார். அப்போது தாக்கூரிடம் பாபா கூறியது, கன்னட சாது அப்பாவின் உபதேசம் போலவோ காட்டு வழியில் எருமை மீது சவாரி செய்தது போலவோ ஷீரடிக்கு வருவது அத்தனை எளிதல்ல. இந்த ஆன்மீக வழி மிகவும் கடினமானது. விடாமுயற்சி தேவை. தான் கன்னட சாதுவிடம் உபதேசம் பெற்றதும் காட்டு வழி எருமை மீது சவாரி சென்றதும் பாபாவுக்கு எப்படி தெரிந்தது என வியப்பு கொண்ட தாக்கூர் கன்னட சாது கூறிய மகான் பாபாவே என உணர்ந்தார். இருந்த இடத்திலிருந்தே எல்லாவற்றையும் அறிந்து கூறும் சக்தி பெற்ற இந்த மகானை தொழும் பாக்கியம் கிட்டியது தன் வாழ்வின் திருப்புமுனை என மகிழ்ந்து மீண்டும் பாபாவை விழுந்து வணங்கினார். அப்போது பாபா, சாது அப்பா சொன்னது சரி, ஆனால் இதற்கு நூல்களை படித்தால் மட்டும் போதாது. அவற்றின் போதனைகளை பழக்கத்தில் கொண்டு வந்து அவ்வாறே வாழ வேண்டும். படித்ததை உணர்ந்து நடந்து காட்ட வேண்டும். குருவின் ஆசையின்றி தானே படிப்பதால் தன்னைத்தானே உணர்தல் என்பது வந்துவிடாது என்றார் பாபா. கன்னட சாது கூறிய விசார் சாகர் நூலை படித்த தாக்கூர் அதன் போதனைகளை பாபா கூறிய அறிவுரைகளோடு மனதில் பதிய வைத்து கொண்டு நடந்து நற்பேறு பெற்றார். ஓம் சாய்ராம்.